வணக்க மகளே. நேத்தி நைட் வந்து பாத்தீங்கன்னா, நேத்து எபிசோட்ல தர்சிகா வந்து நம்ம சிவகுமார், சௌந்தர்யா 2 பேரையும் உட்காந்து வச்சு அந்த ரோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நல்லா செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி நம்ம சிவகுமார் வந்து பேசியிருப்பாங்க. சோ அது வந்து அதை பார்த்துட்டு அந்த மனுஷன் திருந்துவான்னு பார்த்தா, அந்த ஆளு திருந்தாம அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கும், நான் வந்து ஒரு பெரிய ஆளு, நான் வந்து முத்துவெல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடலான்ற அளவுக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோமாளித்தனமா பேசிட்டு இருக்கான். உண்மையிலேயே இவன் ஜோக்கர் தான் போல, டம்மி தான் போலங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான் நம்ம சிவகுமார். வழக்கமா நான் இப்படி பேச மாட்டேன், இப்படி பேசுறதா கண்டிப்பா காரணம் இருக்கு. என்ன எது டீட்டெயிலா வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். மறக்காம சேனலை புதுசா பாக்குறீங்க, மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சிவகுமார் இந்த பிரச்சனை நடந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா, இவனால கேமை மாத்திக்க முடியுதோ இல்லையோ, நம்ம மொக்கையான ஆள் இல்லை, அதாவது இவன் ஒரு சப்ப ஆளு அப்படிங்கறத வந்து தர்சிகா சொல்லிட்டு போயிட்டு ஒரு சப்படாங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க எதுவுமே பண்ணாம சொரணே இல்லாம சுத்திட்டு இருக்கேடான்னு சொல்லிட்டு. ஸோ நம்மள எல்லாருமே அசிங்கமா சப்பன்னு நினைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்றதுக்காக கேம் ஆடாம போய் ஒவ்வொருத்தனா போய் நான் சப்ப கிடையாது, நான் வந்து வேற ஆளு, நான் ஒரு ரவுடி, நான் ஒரு பயங்கரமான ஆளு, எனக்கு கோவம் வரும், நான் அடிச்சிருவேன், கிழிச்சிருவேன், பிரட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மதியமே வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு கொஞ்சம் இதான ஆளு சார், எனக்கு கோவம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ரஞ்சித்துக்கிட்ட நான் சும்மா வந்து அவர் வந்து அவருங்கிறதுனால நான் அமைதியா இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லி ரஞ்சித்துக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஜாக்லின் இவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து என்னோட கேமே வேற, நான் வந்து தலைவர் ஃபேனு நான் வந்து. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 3 அடி வாங்கிட்டு 4வது அடி தான் திருப்பி வாங்குவார். ஸோ அது மாதிரி நம்ம ஒரு அடியாவது வாங்கணும் இல்லையா, வாங்கிட்டு தானே திருப்பி கொடுக்கணும். வெட்டி பந்தா பேச்சு, வாய் 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 வாயின்னு மண்டையிலே போடணும் போல தோணுது. ஸோ அதை பேசுறாரு. சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தரா ரஞ்சித்தை கூப்பிட்டு பேசிட்டாரு, ஜாக்லினை கூப்பிட்டு பேசிட்டாரு, எல்லார்ட்டையும் என்ன பேசுறாரு, நான் ஒரு பெரிய ஆளு, நாங்க வந்து கோவப்படாம இருந்தது அமைதியா விட்டுட்டேன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்றாரு அவரு. அடுத்து நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் பேசாம போயிட்டு, அதாவது இவன் ஜெஃப்ரி வந்து பேசாம போயிட்டு இருக்கான். அவனை இங்க கூப்பிட்டுட்டு இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவன் தோல்ல கையை போட்டுட்டு, டேய் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் வேணும்னு தாண்டா தம்பி வாங்கினேன், அதாவது நான் பிளான் பண்ணி தாண்டா வந்தேன், நான் வந்ததே பிளான் பண்ணி தான் வந்தேன், ஏன்னா நான் பிளான் பண்ணி வந்து இங்க வந்து எப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறனோ அப்ப அதுக்கப்புறம் தான் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தாண்டா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே காதோடு சேர்த்து வச்சிருமான்னு இருந்துச்சு. இவங்க பிச்சை போட்டிருக்காங்க, நாமினேஷன் ப்ரீபாஸ் போட்ட பிச்சையில தான் நீங்க இப்ப வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கீங்க. சரியா, இவர் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்காக விளையாண்டாராம். மத்தியானம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி கதறிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ வந்து இவரா நினைச்சுதான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஏன் இந்த ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி ஏதோ சொல்லிட்டாங்க, பேசிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கேமை மாத்திக்கிறத விட்டுட்டு நீ பண்ண தப்ப நிரூபிக்கிறத சுத்திட்டு இருக்க. இதுல உன்னோட மென்டாலிட்டி என்னங்கிறது தெரிய வேணாம். நீ அவ்வளவுதான், சும்மா அவ்வளவுதான், கேமும் மாறாது, ஒண்ணும் மாறாது, முடிஞ்சு அடுத்த வாரத்துல வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா சிவகுமார். சரியா, இதை வந்து இவன்ட்ட போய் சொல்றாரு, நானா தான் போகணும்னு ஆசைப்பட்டேன், இன்னுமே பாரு அடுத்த வாரம் பாரு வட்டிச்சு தெறிக்க விட எல்லாத்தையும் கிழிச்சிருவா அப்படியே நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காரு. முத்துக்குமாரன் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கன்வர்சேஷன் இங்கதான் வந்துச்சு. என்னன்னா எல்லாரும் யாரும் ஒரு 4 பேர், நம்ம சொம்பு ரஞ்சித் எதா எடுத்தாலும் உடனே சொம்பு அடிச்சிரு, சௌந்தர்யா சொன்னாலும் சொம்பு அடிக்குது, யார் சொன்னாலும் ஆமா சாமி ஆமா தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சொம்பு அடிச்சு விட்டது நம்ம ரஞ்சித் மாமா. அவரு, சௌந்தர்யா, அந்த ராணவு, இவங்க 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த கூமுட்ட ஜோக்கர் தான் வந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னா யாரு, நம்ம இவர் சிவகுமார் ஜோக்கர் தான் பேசியிருக்கானா, அவங்களாம் ஆமாஞ்சாமி போட்டுட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு பயங்கர கோவம் வந்துட்டு அவர் பேசினப்ப, ஸோ முதல் தடவை வார்னிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன், நான் அப்படிலாம் இருக்கிற ஆளே கிடையாது, சட்டியான கோவம் வரும் எனக்கு, ஆனா நான் தீபக் சொன்னதுனால நான் அமைதியா இருந்துட்டேன், நான் அப்பயே போய் தீபக்கிட்ட கூட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த கேம்ல ரயான் வந்து ரயான் விளையாண்டப்ப சும்மா முத்துக்குமார் ஐயா போயா அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான் அந்த இடத்துல. ஸோ அதே அந்த இடத்துல ரயான் வந்து கொஞ்சம் மாமா மச்சான் பழகிறதுனால விட்டுட்டான். அதே அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா அப்படியே முத்துக்குமாரை நாக் அவுட் பண்ணிட்டு வெளியில போயிருப்பேன், அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு வெளியில போயிருப்பேன். ஏடா டேய், பண்ண முடிஞ்சதை பேசு, சரியா, பண்ண முடிஞ்சதை பேசு, நாக் அவுட் பண்ணிட்டு நான் வெளியே அனுப்பியிருப்பாங்க. என்ன அப்படின்னா என்ன உன்னால முடியுமா, அவ்வளவு பெரிய ஆளா நீ, சிவாஜி பேரனா அவ்வளவு பெரிய ஆளா, எனக்கு தெரியவே இல்லை, சீரியஸா தெரியல. ஒரு ஒரு உருப்படியா ஒரு டாஸ்க் கேம் விளையாடுறதுக்கு துப்பு இல்ல, ஒரு டாஸ்க் உருப்படியா விளையாட முடியல. போன டாஸ்க்ல முக்காவாசி டாஸ்க் ஃபெயிலியரு, இந்த மேப் டாஸ்க்கு போய் எல்லாமே ஃபெயிலியரு. அங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ஸை அடிச்சு கவுத்துட்டு போயிரு, ஏன்னா அவன் தானே சப்போர்ட் இல்லாத ஆளு. ஏன்னா தீபக்க பேசினா அவனுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கும்ல, அவனுக்குன்னு ஒரு ஆள் வரும்ல. ஏன்னா தீபக் யாருன்னு 4 பேருக்கு தெரியும், இவனை யாருன்னு 4 பேருக்கு யாரு சிவகுமார் யாரு 4 பேருக்கு தெரியாது. அதனால இயலாதவனை போய் அடிக்கிறது. அதான் முத்துக்குமார் வந்து நம்மள மாரி ஒரு காமன் மேன் தான், என்னதான் மீடியால இருந்தாலும் நம்மள மாரி ஒரு காமன் மேன் தான் அங்க பொறுத்த அளவுக்கு. அதனால அடிச்சிருவாரான் அவரு, அடிச்சு பிரட்டி எரிஞ்சிருவாரான் அவரு. அதாவது ஏன்டா நீ அவனுங்களும் கூமுட்ட மாதிரி தலையாட்டுறாங்களா, எங்கெல்லாம் பார்த்தா கேனப்பாய மாதிரி தெரியுதா, இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். அடிச்சு இவர் வந்து நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிருப்பான். இலச்சவன் கிடைச்சா ஏறி அடிப்பீங்கடா நீங்க.
இதான் அந்த திமிரு. இதெல்லாம் வந்து பேம்பர்டா வளர்ந்தது. யாரு? சிவகுமார்லாம் வந்து பேம்பர்டா அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் அந்த பப்புளு மாதிரி சுத்தி கிடப்பாங்க, பக்கம் சுத்தி கிடப்பாங்க, இதுமா கோமாளி மாதிரி. அந்த மாதிரி வளர்ந்தவன் அதோட கேரக்டர் வந்து காமிச்சு நான் பாத்துக்கங்க. இவர் வந்து அடிச்சு விரட்டுவாராம். அது வரைக்கும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு ஒரு நாக் அவுட் பண்ணோடனே வெளியே அனுப்புவாங்க. இதை நம்ம பார்க்கணும். இவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆளு. ஐயோ அவரா, அவரை போய் கேளுங்க ஏரியாவில் பயங்கரமான ஆளுங்க அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா டேய் போய் தொலைடா வெளியில, முதல்ல அடிச்சு வெளியில காட்டுவேன், எரிச்சல் ஆகுது. இப்பயும் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு தான் இருக்கான், எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கான். இதை தான் பண்ணாதன்னு சொல்லி எல்லாம் செருப்பால் அடிச்சாங்க, மறுபடியும் அதே தான் பண்ணிட்டு இருக்கான். இவனை பத்தின ஒப்பீனியன் உங்களோடது என்ன? முத்துக்குமார் அடிச்சிடும் சொல்றானே, அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.